நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. சாவ போறோன்ற வருத்தம் ஒரு பக்கம், ஆனா சாவறதுக்குள்ள தான் வாரிச பார்க்கணுன்ற ஏக்கம் ஒரு பக்கம். இந்த மாதிரி இருக்கிறவன் மனசுல ஒரு சின்ன ஓட்டை விழுந்தா போதும், மனசு மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீ என்ன சொல்ல வர? புரியல இல்ல, சொல்றேன் கேடு. சாவறதுக்குள்ள ஒரு நல்ல காரியம் செய்யணுன்றதுக்காக உன்னையே பகிச்சுக்கிட்டு சஞ்சயையும் சக்தியும் சேர்த்து வைக்கணும்னு பாடுபட்டவன் அவன். நந்தினி குடும்பம் நல்லா வாழணும்னு மனசார நினைக்கிறவன் அவன். அப்படிப்பட்ட அவன் தன் சொந்த வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பான். அதனாலதான் சொல்றேன், நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவராஜ், இங்கதான் நம்ம கொஞ்சம் கூலா இருக்கணும். இவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறதுனாலதான் நம்மளால ஜெயிக்க முடியல. எல்லாரையும் தனித்தனியா பிரிப்போம். நாம நினைச்சபடி ஜெயந்தியும் திருப்பதியும் வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்கன்னா நமக்கு முதல் கட்ட வெற்றி. அதை பார்த்துக்கிட்டு நந்தினி சும்மா இருக்க மாட்டா. திருப்பதிக்கும் ஜெயந்திக்கும் சப்போர்ட் பண்ணுவா. ஆனா அதுக்குள்ள ஆனந்த் எல்லார் கண்ணுக்கும் விரோதியா தெரிவான். பழைய குருடி கதவை திரடிங்கிற கதை மாதிரி இன்னும் சில தப்புகளை அந்த ஆனந்த செய்ய வச்சு எல்லாரோட வாழ்க்கையிலையும் நிம்மதி இல்லாம பண்ணிடலாம். அடுத்த குறி நந்தினி குடும்பத்து மேலதான். திரும்பவும் ஏதாவது பண்ணி சஞ்சய் அவங்க கிட்ட இருந்து பிரிக்கணும். சஞ்சய் 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 அவன் தான் அவனை விட்டு ஓடி போயிட்டான்ல, அவனை தலைமுழுக. என்னமோ 10 மாசம் சுமந்து பெற்ற மாதிரி பாஸ்டோட பேசுறேன், அவனை மறந்துடுச்சு அவனே. முடியாது தேவராஜ், சுமந்தவளுக்கு வலி மட்டும்தான் தெரியும். 1 வருஷமா 2 வருஷமா என் பொண்ணுக்கு அப்புறம் 25 வருஷமா பாசத்தை கொட்டி வளர்த்தேன். அவனை என்னால மறக்க முடியாது, அப்படியே அவனை விட்டுடவும் முடியாது. என்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த பாட்டியை தேடி அவன் வருவான். அத்தை, காஃபி யாருக்கு அத்தை எடுத்துட்டு போறீங்க? காயத்ரிக்கு தான் மாப்ள. நீங்க வேணா இதை சாப்பிடுங்க, நான் காயத்ரிக்கு வேற போட்டு தரேன். இல்ல பரவாயில்ல, காயத்ரிட்டு நான் இதை கொடுத்துறேன். காயத்ரி, காயத்ரி, பல் தேஷ்டியம்மா? ஆச்சுங்க. என்னங்க, மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு, உடம்புக்கு ரொம்ப முடியலங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் காஃபி குடிந்தா. காஃபிலாம் ஒன்றும் வேண்டாங்க, வயிற்று புரட்டுற மாதிரி இருக்கு, எனக்கு வேண்டாம். வெறும் வயிறா எதுவுமே சாப்பிடாம இருந்தா எப்படி? நான் வேணா கொஞ்சம் பால் எடுத்துட்டு வரட்டுமா? ஏய், என் முகத்தை பார்த்துட்டு இருந்தா எப்படி? நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லல. ஆனந்த், நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். என்னம்மா சொல்ற? இல்லையா பின்ன, பிரசவ நேரம் நெருங்கும் போது எல்லா பெண்களுக்கும் மனசுல ஒரு பயம் கண்டிப்பா இருக்குங்க. 1000 தான் சொன்னாலும் பொம்பளைங்களுக்கு இது மறுஜென்மம் தானே. ஒருவேளை பிரசவம் முடிஞ்சு நான் பழக்காம போயிட்டா? காயத்ரி, என்ன பேச்சு பேசுற? இப்படி பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நெருப்புனா வாய் வெந்துராது, ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். இந்த மாதிரி நேரத்துல மனைவி பக்கத்துல புருஷன் வந்து பணிவிட செய்யறது எத்தனை பெண்களுக்கு தான் கிடைக்கும்? எனக்கு இந்த ஒரு சந்தோஷமே போதுங்க. ஜட மாதிரி 100 வருஷம் வாழறதை விட பாசத்தோட 10 நாள் இருந்தா போதுமே. சரி சரி, இந்தா இத குடி. ஆனந்த், நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கேன். செல்லம், இந்த மாதிரி நீ உணர்ச்சி வசப்படக்கூடாது. பயத்துல இருக்கிற பிள்ளைக்கு அது ஆகாது. ஆனந்த்,
நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறது போர் அடிக்குது. பேசக்கூடாது. நான் உன்னை எங்கேயும் வெளியில அனுப்ப மாட்டேன். நாங்கெல்லாம் வீட்டுல இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? அன்பு கூட சில சமயம் கைதி ஆக்கிடுமா. சரிம்மா, நீ போய் குளிச்சுட்டு வா, அப்பதானே சாப்பிட முடியும். சரி. நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? சும்மா இருங்க. அம்மா, பெண்ணி ரெடி ஆயிடுச்சா? ரெடிதாம்மா. இன்னும் 2 நிமிஷத்துல காஞ்சிடும். சரிம்மா, வெந்நீர் ரெடி ஆயிடுச்சா? நான் குளிக்க போறேன். சரிம்மா. சார், ஓ பிளம்பர் வந்துட்டான் போல இருக்கு. பைப்பெல்லாம் ரிப்பேர் பண்ணோம். சரி நீ போம்மா. சார். அம்மா, என்னம்மா? தண்ணி நல்லா சூடா இருக்காமா? தண்ணி நல்லா சூடாதான் இருக்கு. ஆனா நீ வெது வெதுப்பா தான் குளிக்கணும். பச்சை தண்ணியை கலந்துக்கலாம். நான் முதல்ல டவல் எடுத்துட்டு போறேன். நீ சீக்கிரம் வந்துரு. என்னம்மா? காயத்ரி, என்னாச்சுமா? காயத்ரி, என்னமாச்சு? மாப்பிள்ளை என்னாச்சு காயத்ரி? நீங்க முதல்ல போய் தண்ணி கொண்டு வாங்க, போங்க. பாத்து காயத்ரி, பாத்து. ஜாக்கிரதை, பாத்து. வாம்மா. வா. பாத்து. ஜாக்கிரதை. என்னங்க மாப்பிள்ளை? என்னாச்சுமா? இந்த தண்ணி குடி. என்னமாச்சு காயத்ரி? ஒண்ணு இல்லைங்க, அந்த பக்கெட்ல கை வச்சேன், ஷாக் அடிச்சிடுச்சு. அந்த பக்கெட்ல ஹீட்டர் போட்டது யாரு? அது நான் தான் மாப்பிள்ளை. வீட்டுல தான் கேஸ் இருக்குல்ல, அப்புறம் எதுக்காக ஹீட்டர் போடணும்? அது வந்து உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இல்ல மாப்பிள்ளை, காயத்ரி அது வந்து தொடுவான்னு நான் நினைக்கல. என்ன பேசுறீங்க நீங்க? குளிக்க போறவ பக்கெட்டை தொடாம இருப்பாடா? அவ வரான்னு தெரிஞ்ச உடனே பிளக்க பிடிக்கி தூக்கி எடுத்துக்க வேண்டியதானே? அவ நிறமாச கர்ப்பிணி தெரியல உங்களுக்கு? மாப்பிள்ளை, நான் இதை எதிர்பார்க்கல. என்ன எதிர்பார்க்கல? அவ நடந்தாலே நாங்க பயப்படுறோம். ஷாக் பலமா இருந்தா என்ன இருக்கும்? உங்க பொண்ணுக்கு நீங்களே எமனா இருப்பீங்க. போங்க. காயத்ரி, உனக்கு ஒண்ணும் ஆயில்லையே? நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரட்டா? வேண்டாங்க, எனக்கு இப்ப பரவாயில்ல, நல்லா தான் இருக்கேன். பயந்துட்டியா? சரி வா, நீ அப்புறம் குளிச்சுக்கலாம். பாத்து எதுவா? ஜெயந்தி, என்னம்மா என்னாச்சு? ஏன் அழற? காயத்ரி குளிக்கிறதுக்காக பக்கெட்ல வெந்நீர் போட்டு வச்சிருந்தேன் மாமா. நான் வந்து அதை எடுத்து வைக்கிறதுக்குள்ள காயத்ரி வந்து அதை கைவிட்டு அவளுக்கு ஷாக் அடிச்சிருச்சு. காயத்ரிக்கு ஒண்ணும் ஆகலையா? ஆண்டவ புண்ணியத்துல அவளுக்கு எதுவும் ஆகல மாமா. என்ன எதுவும் ஆகல? முதல்ல மருந்தை மாத்தி கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் ஷாக்கு. இந்த வீட்ல காயத்ரிக்கு கொஞ்சம் கூட பாதுகாப்பே இல்ல. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதும்? ஆனந்த், அவர் எப்படி பேசிட்டு போறாருன்னு பாத்தீங்களா? இல்லம்மா, அவன் காயத்ரி மேல உள்ள அக்கறையில் பேசிட்டு போறான். நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத. சரி, நீ உள்ள போ. இந்த பயலுக்கு என்ன வந்தது? அம்மா, டேபிள்ல இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து இந்த பெட்டியில வச்சிருக்கங்கம்மா. இப்படி வச்சிடு. காஃபி கொண்டு வரட்டுமாம்மா? வேண்டாம், நீ போ.
வாப்பா சஞ்சய். அம்மாவும் சக்தியும் வரலையா? இல்ல ஆண்டி, அவங்க 2 பேரும் கோயில் போயிருக்காங்க. என்ன முக்கியமா பார்க்கணும்னு சொன்னீங்களாமே. ஆமாப்பா. இந்த ஃபைல படி. என்னது ஆண்டி? இனிமே ராம்கோபால் இண்டஸ்ட்ரீஸ், சக்தி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் மேனேஜிங் டைரக்டர் நீதான். அது மட்டும் இல்ல, இனிமே இந்த குடும்பத்தோட பொறுப்புகள் எல்லாம் சுமக்க போற குடும்ப தலைவனும் நீதான். குடும்பத்தை நடத்த போறது நானா? என்ன ஆண்டி குண்டு தூக்கி போடுறீங்க? குண்டு இல்லப்பா, இதுக்கு பேரு பொறுப்பு. இந்த சூட்கேஸ்ல நம்ம ஃபேக்டரி சம்பந்தமான முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் பிசினஸ் டீலிங்ஸை பத்தி கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் எடுத்துக்கோ. எனக்கு என்ன பேசுறதுனே புரியல ஆண்டி. புரியாம இருக்கிறதுக்கு இதுல என்ன இருக்கு சஜய்? ஆண்டி, சக்தி உங்க மக, ஒரு நல்ல நிர்வாகி. அவகிட்ட கொடுங்க ஆண்டி. அவ ஒரு புத்திசாலி, என்னோட நல்ல பிசினஸ் தெரிஞ்சவ. அது மட்டும் இல்லாம சிந்தாமணி பாட்டி கண்ணில் விரல விட்டு ஆட்டினவ. அவளை விட தகுதி வேற யாருக்கு இருக்கு ஆண்டி? என்னாச்சு? ஏன் ஆண்டி பேசாம இருக்கீங்க? வேண்டாம் சஜய். ஏன் ஆண்டி, சக்தி மேல உங்களுக்கு இருக்கிற கோவம் இன்னும் தீரலையா? என்னப்பா இது? என் பொண்ணு மேல நான் என்னைக்கு கோவப்பட்டிருக்கேன்? அப்புறம் சஞ்சய், புத்தி, சாதுரியம், பிசினஸ் அறிவு எல்லாத்துக்கும் மேல அந்த சிந்தாமணி ஆட்டி வைக்கிற திறமை, இதெல்லாம் எனக்கும் இருக்குப்பா. அதான் தெரியுமா ஆண்டி? இதெல்லாம் இருந்து என்னப்பா, நான் வாழ்க்கையில நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்கிறியா சஞ்சய்? ஆண்டி இல்லப்பா, எப்ப பார்த்தாலும் பிசினஸ்ல போட்டி, எதிரிகளை சமாளிக்கணுமேங்கிற கவலை, சவால், சண்டை, டென்ஷன், இப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டேன். ஒரு நாள் கூட நான் நிம்மதியாவே இருந்ததில்லை தெரியுமா? இந்த புத்தியும் சாதுரியமும் என் கழுத்துக்கு ஒரு தாலியை தேடி தரல. இந்த திறமை என்ன ஒரு நல்ல மனைவியா வாழ விடல சஞ்சய். ஆண்டி, ஏன் ஆண்டி இப்படிலாம் பேசுறீங்க? சஞ்சய், என் மன நிலைமைய நீ புரிஞ்சுக்கணும்பா. நீ எனக்கு மாப்பிள்ளைங்கிறவன் மகனுக்கு சமந்தானே. அதனாலதான் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்றேன். ஆண்டி, நீங்க சொல்றத கேட்க எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டி. சஞ்சய், ஒரு பொண்ணு அப்பாவோட ஆதரவுல வளரணும், இல்லனா கூட பிறந்த சகோதரர் இருக்கணும். ஒரு காலகட்டத்துக்கு மேல கணவன்கிற உறவு வேணும். கடைசி காலத்துல துணையா மகங்கிற பந்தம் வேணும். இது எல்லாமே அந்தந்த காலகட்டத்துல ஒரு பொண்ணுக்கு சரியா அமைஞ்சாதான் அவ வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும்பா. எனக்கு காலம் கடந்து அப்பா வந்தாரு. மத்த 3 உறவுகளுமே எனக்கு இல்லாம போயிடுச்சு. அதனால வாழ்க்கையில தனியா போராட வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்பட்டது. சமூகத்துல எவ்வளவுதான் சுத்தமாவும் கௌரவமாவும் வாழ்ந்தாலும் இன்னைக்கும் நான் சம்பாதிச்சது என்னமோ கெட்ட பேர் தான்ப்பா. உண்மைதான் ஆண்டி. சஞ்சய், ஆணுக்கு பெண் சமந்தான். பெண் விடுதலையை பத்தி நாம எவ்வளவோ பேசுறோம், தப்பு இல்ல. ஒரு பொண்ணு நினைச்சா அவளால இந்த உலகத்துல எதை வேணாலும் சாதிக்க முடியும். ஆனா பட்டத்தோட நூல் கையில இருக்கிற வரைக்கும் தாப்பா அது பட்டத்துக்கு பாதுகாப்பு. நூல் கையை விட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு பிடிமானம் இல்ல. ரொம்ப உயரத்துக்கு போற எந்த பொண்ணோட வாழ்க்கையுமே நூல்ல இருந்த பட்டம் மாதிரி தான். பாதுகாப்பா தரை இறங்குனா அது அதிர்ஷ்டம். ஏன் ஆண்டி, நீங்க தளர்ந்து போயிட்டீங்களா? இல்ல சஞ்சய், இது எச்சரிக்கை உணர்வு. நான் வாழ்க்கையில சந்திச்ச கசப்பான அனுபவங்களை என் மகளும் சந்திக்க கூடாது இல்லையா? அதுக்காகத்தான். ஆமா சஞ்சய், என் பொண்ணுக்கு அப்பாங்கிற உறவும் சகோதரங்கிற உறவும் இல்லாம போயிடுச்சு. ஆனா ஒரு நல்ல புருஷனா நீ அவளுக்கு கிடைச்சிருக்க. இந்த நேரத்துல பொறுப்புகளை ஏத்துக்கிட்டு அவ கஷ்டப்பட தொடங்குனா அப்புறம் அந்த நூலும் கையை விட்டு போயிடும்பா. அதனால ஒரு நல்ல குடும்ப தலைவியா என் பொண்ணு குடும்பத்தை கவனிச்சுக்கட்டும்பா. புருஷன் குழந்தைகளை பார்த்துக்கிட்டு 4 செவத்துக்குள்ள வாழ்ற ஒரு அமைதியான வாழ்க்கை எனக்கு தான் கிடைக்கல. அட்லீஸ்ட் என் பொண்ணுக்காவது அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கட்டுமே ஆண்டி. அதனாலதான் சொல்றேன், என் மகனா இருந்து பொறுப்புகளை எல்லாம் நீ ஏத்துக்கப்பா. உங்க மனசு யாருக்காண்டி வரும்? இல்லப்பா, எனக்கும் வயசாயிடுச்சு. இன்னும் எத்தனை நாள் தான் இந்த நந்தினியோட கொடி பறக்க முடியும்? பறந்தா தப்பு இல்ல ஆண்டி. வேண்டாப்பா, இனிமே இளைய தலைமுறை பொறுப்புகளை ஏத்துக்கட்டும். உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை தேவைப்பட்டா நாங்க தான் இருக்கோமே, எங்க கிட்ட வந்து கேளுங்க.
குடும்பத்திலயும் நிர்வாகத்திலயும் இளைய தலைமுறை பொறுப்புகளை ஏத்துக்கிட்டாதான் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். இனிமே இந்த குடும்பத்துக்கும் நம்ம கம்பெனிக்கும் நீதான் மேனேஜிங் டைரக்டர். பொடி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆண்டி. இருக்கட்டும்பா, போயிட்டு வா. வர ஆண்டி. ஆனந்த், 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 டேய் ஆனந்த். மாமா, என்ன மாமா, என்ன விஷயம்? ஆனந்த் எங்க? உள்ளதான் இருக்காரு. கூப்பிடுமா அவனை. என்னாச்சு மாமா, ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? நீ பேசாம இரு. ஆனந்த், ஆனந்த். என்ன தாத்தா? உன்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும். சொல்லுங்க. வர வர உன் போக்கே சரியில்லை. பழையபடி உன் புத்தி கெட்டு போச்சா? என்னாச்சு? என்ன தாத்தா, என்ன பிரச்சனை? இந்த பாரு, கேட்ட கேள்விக்கு அவன் பதில் சொல்லிட்டோம், நீ வாய முடு. சொல்டா. தாத்தா, நீ சும்மா இரு காயத்ரி. மருந்து மேட்டர்ல அத்தையை பேசினதும் காயத்ரிக்கு ஷாக் அடிச்சப்போ அத்தையை திட்டதும் உங்களுக்கு பிடிக்கல, அதானே? இதுல பிடிக்காததுக்கு என்ன இருக்கு? தான் பொண்டாட்டி மேல ஒரு புருஷனுக்கு அக்கறை இருக்கிறது தப்பா தாத்தா? நான் அதை சொல்லலம்மா. பின்ன நீ சிந்தாமணி வீட்டுக்கு போயிருக்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதை ஆதாரபூர்வமா என்னால் நிரூபிக்க முடியும். மாமா, லூசியா மாப்பிள்ள அங்க போயிட்டு தானே இருக்காரு. அப்படி போனா நான் கேள்வி கேட்க மாட்டேமா. அவன் லூசியா போல ஆனந்தாவில் போயிருக்கான். நீங்க அங்க போனீங்களா? ஆமா காயத்ரி. எதுக்கு போனீங்க? அந்த சிந்தாமணியை பழி வாங்கறதுக்காக நான் பலவிதமா செயல்படுறேன். எல்லாத்தையும் வெளியில சொல்லிட்டு இருக்க முடியாது. நீ அதை நம்புறியா இல்லையா? நான் உங்களை நம்புறேன் ஆனந்த். நீ என்ன நம்பினா அதுவே எனக்கு போதும். மத்தவங்க நம்பணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. யார சொல்றேன்? உங்களை தான். ஏன் நானும் காயத்ரி சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? சண்டை போட்டாதான் பிடிக்குமா? சொல்லுங்க. மாப்பிள்ள, என்ன பேசுறீங்க நீங்க? அவர் பேசுவாருமா. அவர் எப்படி வேணாலும் நடப்பாரு. நாம கேள்வி கேட்க கூடாது. என்னால அப்படி இருக்க முடியாது. தாத்தா, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அனாவசியமா வார்த்தைகளை வீசாதீங்க. என் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, புரியுதா? இத பாரு, இது கௌரவமான குடும்பம். இந்த குடும்பத்துக்கு மூத்தவன்ற முறையில யாரு தப்பு செஞ்சாலும் தட்டு கேட்கிற உரிமை எனக்கு உண்டு. என்ன பெரிய உரிமை? மூத்தவரம் அப்படி சொல்லிக்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? கட்டின பொண்டாட்டி வீட்டுல இருக்கும்போது அந்த சின்னாமணி உள்ள விட்டது யாரு? நீங்க தானே. நீங்க பண்ண தப்புக்கு 3 தலைமுறையா இந்த வீட்டுல தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. தப்பு செஞ்சா தட்டி கேட்கறதுக்கு ஒரு யோக்கியதை வேணும். உங்களுக்கு அந்த யோக்கியதை இருக்கா? முதல்ல அதை பாருங்க, மத்தவங்கள பத்தி அப்புறமா பேசலாம். அவர் அடிக்கிறதுக்கு நீங்க யாரு? அவர் இந்த வீட்டு மாப்பிள. அவரை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? காயத்ரி, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா? நல்லா தெரியுது. என் புருஷனை யார் அவமானப்படுத்தினாலும் என்னால பொறுத்துட்டு சும்மா இருக்க முடியாது. மாப்பிள்ள தாத்தாவை பேசினது மட்டும் நியாயமா காயத்ரி? ஆமா, தாத்தா ஆனந்த் பத்தி பேசும்போது அவர் மட்டும் எப்படிமா சும்மா இருப்பாரு? அவர் என் மேல அக்கறை காட்டுறது உங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. என்னடி பேசுற நீ? நான் உன் அம்மா. ஏன் மக சந்தோஷமா வாழ்றது எனக்கு பிடிக்காதா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? எனக்கு ஒன்னும் பைத்தியம் பிடிக்கல. உங்க 2 பேருக்கும் தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப தாத்தா ஆனந்த் கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும். கேப்பாரா இல்லையா? நான் ஒன்னும் தப்பா பேசல. யாருகிட்டயும் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நான் ஒன்னும் தாழ்ந்து போல. இந்த வீட்டுக்கு நான் மூத்தவன், அதை யாரும் மறக்க வேணாம். நிறுத்துங்க தாத்தா. இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. காயத்ரி, என்ன பேசுற நீ? நீ சும்மா இருமா. இவரை நான் தாத்தாவாவே ஏத்துக்க முடியாது. காயத்ரி, ஆமாமா, என்னுடைய தாத்தா ராமைய தாத்தா, உன்னுடைய அப்பா. இது அவர் வாழ்ந்த வீடு. இந்த வீட்ல இவருக்கு என்ன உரிமை இருக்கு? என்கிட்டே உரிமை இல்லாத போது ஏன் புருஷன் அடிக்க இவருக்கு என்ன உரிமை இருக்கு? காயத்ரி, யார பார்த்து என்ன வார்த்தை நீ பேசுற? ஜெயந்தி, என்ன மாமா, எந்த ஒரு விருப்பம் வெறுப்பம் இல்லாம ஒரு காவல் தெய்வமா வாழ்ந்துட்டு இருக்கிற இவரை நீ அவமானப்படுத்துற? உங்க அப்பாவை பெத்தவருடைய இவரு எனக்கு தெய்வம். காயத்ரி, பொட்டி படிக்கல எடுத்து வை. உடனே கிளம்பலாம். இதுக்கு மேல இந்த வீட்டுல இருந்தா நமக்கு தான் அசிங்கம். வா. மாப்பிள்ள, என்ன இது? இத பாருங்க, நீங்க பெத்த பொண்ணா இருந்தாலும் கட்டின புருஷன் ஏன் எதிர நீங்க காயத்ரி அடிச்சது என்ன அடிச்ச மாதிரி அர்த்தம். இனிமே இந்த வீட்டுல இருந்தா புழுவை விட எங்களை கேவலமா நடத்துவீங்க.
வா காயத்ரி போலாம்